ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விருப்பம் என்ன? நீ எதை என்கிட்ட வேண்டி விரும்பி ஆசைப்பட்டு கேட்குறன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நீ கேட்டதை உன் கைகளில் தருவதற்காக இந்த சாயப்பா ஓடோடி வந்திருக்கேன். கண்டிப்பாக நீ ஆச்சரியப்படக்கூடிய வகையில் தான் உன் வாழ்க்கையில் அத்தனையையும் அழகாய் முடிச்சு தரப்போகிறேன். இதுவரைக்கும் எத்தனையோ துயரங்களை கடந்து வந்த உன் வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் பொற்காலமாகவும் பிரகாசமானதாகவும் இருக்க போகுது. நீ வாழவே கூடாது நினைச்ச மனிதர்கள் முன்பாக தான் நீ நல்லா ஜொலி ஜொலிக்கும்படியும் பிரகாசிக்கும்படியும் சிறப்பா சொகுசா சுகமா வாழும்படியும் இந்த சாயப்பா செய்ய போறேன். யார் யாரோ உன்னை கூட போட்டி போட்டு உன்னை பார்த்து பொறாமப்பட்டு உன்னை அழிக்கவும் கெடுக்கவும் பல திட்டம் தீட்டினாலும் அது அத்தனையும் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்கவும் உன்னை சிறப்பாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். எப்போவுமே தேவைக்காக மட்டுமே உன்னை தேடி வரும் உறவுகளை விலக்கி வச்சுட்டு யார் உன்னையே முழுசாக நம்பி உன் மேலே அன்பு வச்சு அக்கறையோடும் அனுசரணையோடும் நடந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட நல்ல உறவுகளை மட்டும் உன் கூட வச்சுக்கிட்டு உயிருக்கு மேலாக அவர்களை நேசிக்க பழகு. ஏன்னா இப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட மனிதர்கள் உனக்கு கிடைச்சதே பெரிய வரம்தான் தெரியுமா? இப்போது நீ இந்த நிமிஷம் எல்லா வேலைகளையும் சிறப்பாய் செய்யும்படியும் சந்தோஷமாய் வாழும்படியும் உன் வாழ்க்கையை நான் மாற்ற போகிறேன். உன் மனசில் நீ யோசிக்கிறதும் உன் மனதின் தவிப்பு என்னவென்பதும் எனக்கு புரியாமல் இல்லை. நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா எல்லாத்தையும் நல்ல விதமாக நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். இதுவரைக்கும் கர்ம வினைகளையும் கஷ்டத்தையும் மட்டுமே அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. உனக்காக யார்கிட்ட போய் பேசணுமோ அவங்கக்கிட்ட பேசி நீ ஆசைப்பட்டு கேட்ட விஷயத்த உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லபடியாய் நடக்கும்படி நான் செய்ய போகிறேன் என் செல்லமே. உன் கர்ம வினைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து போய் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. தடுமாறி தவிச்சுக்கிட்டு இருக்க உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க உறுதுணையாக இந்த சாயப்பா நான் வந்துட்டேன். உனக்குன்னு படைக்கப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நீ தவமிருந்து வேண்டி கேட்ட அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நான் நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். நீ சிந்திய கண்ணீர் எல்லாம் இனி ஆனந்த கண்ணீராக மாறப்போகுது. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இருந்த என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையை பொக்கிஷமாக மாற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன். என்னுடைய பார்வை உன் குடும்பத்து மேலே விழுந்துடுச்சு இல்லையா? இனி நீ நிச்சயமாக நல்லபடியாக வாழப்போற. உனக்கு இருந்த எல்லா திருஷ்டிகளும் ஒழிந்து விட்டுச்சு. உன் மனசில் இருக்கக்கூடிய வீண் சந்தேகத்தை மட்டும் விட்டொழிச்சினா போதும். நாங்கிற கர்வம் ஒருபோதும் உனக்குள்ளே வரக்கூடாது. இந்த கர்வமும் ஆணவமும் அகம்பாவமும் உன் வாழ்க்கையில் உன்னை வீழ்ச்சி அடைய செஞ்சிருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கனிவோடும் பணிவோடும் நன்னடத்தையோடும் நடக்கக்கூடிய பிள்ளையாக இரு. என் மேலே பரிபூரண நம்பிக்கை வச்சு என்னை சரணடைஞ்ச உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி மகுடம் சூட்டி சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்ப்பேன் என் செல்லமே. உன் நம்பிக்கை தான் இப்போது ஜெயிக்க போகுது. நீ மட்டும் என் மேலே எந்த அளவு நம்பிக்கையோடு இருந்தியோ அந்த அளவுக்கு இப்போது எல்லாத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க முடிவெடுத்து வந்திருக்கேன். ஒவ்வொரு நாளும் இனி நீ எப்போதும் நம்பிக்கையோடு சோர்வடையாமல் முயற்சி செய். எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ கைவிட்றாத. நல்ல உறுதியான மனசும் நம்பிக்கையும் உனக்கு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ நடக்காது. நானும் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆக்கி தருவேன். கடந்த காலத்தை நினச்சி கலக்கமோ எதிர்காலத்தை நினச்சி பயமோ உனக்குள்ள வேண்டாமேன் செல்லமே. இப்போது குழப்பத்திலையும் கவலையும் இருக்கக்கூடிய உன் மனசுக்கு இனி எல்லாமே நீ எதிர்பார்த்தது போல நல்லதாக நடக்கும்படி செய்ய போகிறேன். இதுவரைக்கும் வேணும்னா நீ நினச்சது நடக்காமல் ஆசைப்பட்டது நடக்காமல் ஏமாற்றத்தை அடைந்து குழம்பி போய் தவித்திருக்கலாம். ஆனால் இப்போது இந்த சாயப்பா எல்லாத்தையுமே மாற்ற போகிறேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நடக்க போகிற ஒவ்வொரு விஷயங்களும் முடிவு உனக்கு சாதகமாகவே இருக்கும்படி அமையப்போகுது. நீ எந்த வேலையை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக செய். கண்டிப்பாக உனக்கான விஷயங்களை நீ எதிர்பார்த்தது போல நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சு தர்றேன். இனிமேதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வந்து சேரும். இதுவரைக்கும்
நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவதற்காக போராடிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது இப்படியே நீ கவலைப்படும்படியும் கஷ்டப்படும்படியும் போராடும்படியும் விட்டு வைக்க மாட்டேன். நீ நினச்ச எல்லா காரியங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு வைக்கிறதுக்காக தான் இப்போது நான் ஓடி வந்தேன். கண்டிப்பா நீ மகிழ்ச்சி அடையும்படியும் மனநிறைவு கொள்ளும்படியும் உனக்கான காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி முடிக்கிறேன். நீ எப்போதும் உன் மன அழுத்தத்தினாலேயே வாழ்ந்து சோர்ந்து போகாதே. வாழ்க்கையில் எல்லாருக்கும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் வரதான் செய்யும். ஆனால் நீ தான் அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. எப்போ செலவு செய்கிறதா இருந்தாலும் நல்லா யோசித்து சிக்கனமாக செலவு செய்யணுமே தவிர ஒருபோதும் ஆடம்பரமாக அனாவசியமாக செலவு செய்ய நினைக்காதே. இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டதையும் கவலைப்பட்டதையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நல்லபடியாக உயர்வானதாக செஞ்சு கொடுக்க நான் வந்துட்டேன். இனி நீ ஒருபோதும் எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். என்னவா இருந்தாலும் அதை என் பொறுப்பில் விட்டுடு என் செல்லமே. எல்லாத்தையுமே நீ நினச்சது போல நடக்கணும்னு ஆசைப்படும் போது அது நடக்காத போதுதான் அது உனக்கு மன வருத்தத்தை கொடுக்குதுங்கிறது எனக்கு நல்லா புரியுது. அதனால இனிமே எந்த விஷயமா இருந்தாலும் இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்காம எல்லாத்தையும் நீயே நடத்தி கொடு சாயப்பா. என் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அந்த விதத்தில் எல்லா விஷயங்களையும் முடிச்சு கொடுன்னு உன் வாழ்க்கையை நீ ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும்படி நான் செய்வேன். உனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நீ கொஞ்சம் ஒதுங்கி இருந்தாலே உன் மதிப்பு இன்னும் உயரும். யார் உன்னை நோக்கி வந்தாலும் யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ எப்போதுமே பொறுமையாரு. ஏன்னா பொறுமைக்கு இங்கு மரியாதை அதிகம். வேலைக்காரனுக்கு கொடுக்கறதா இருந்தா சம்பளம்னு சொல்லி கொடுக்குறோம். கடவுளுக்கு கொடுக்கறதா இருந்தா நீ எனக்கு காணிக்கன்னு சொல்லி உண்டியெல்லாம் போடுற. அடுத்தவங்க தேவைக்குன்னு கொடுத்தீனா அதை கடன்னு சொல்கிற. கடனுக்காக கொடுப்பதாலேயே காசு வட்டிங்கிற பெயரோட இருக்கு. இதுவே நீ நினச்ச காரியத்தை யாராவது உனக்கு முதல்ல முன்னுரிமை கொடுத்து முடிச்சு கொடுக்கணும்னா அதை லஞ்சங்கிற பேரில் கள்ளத்தனமாக கொடுக்கிறாய். இதுவே யாருக்காவது இல்லாதவர்களுக்கு சில்லறையாக கொடுத்தால் அதை பிச்சைன்னு சொல்கிற. இதையே யாருக்காவது பெருசாக கொடுத்தீனா அதை தானம்னு சொல்கிற. இப்படி பணங்கிறது ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறு பெயர்களோடு உலா வந்தாலும் மனிதர்களும் இதே போல பற்பல வேடங்களில் பல இடங்களில் சூழ்நிலைக்கேற்றவாறு மாறக்கூடியவர்களாகவும் நடிக்கக்கூடியவர்களாகவும் இருக்காங்க. மொத்தத்தில் இந்த பாலா போன பணத்தையும் பொய்யா நடிக்கிற மனிதர்களையும் நீ ஒருபோதும் நம்பி எதுவும் செய்யாதே. உனக்கு எது தேவையோ என்ன தேவையோ யார் தேவையோ அதுவும் அவர்களும் கண்டிப்பாக உன்னை சுற்றி இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். பணம் நிம்மதியை தருமான்னு கேட்டால் அதை உறுதியாக சொல்ல முடியாதல்லவா. ஏன்னா இந்த உலகத்தில் பணம் பல பேர்கிட்ட இருந்தாலும் பணம் இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியாக இருக்காங்கன்னு சொல்லவும் முடியாது. பணம் இல்லாதவங்க எல்லாருமே நிம்மதி இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. காசு பணத்தை பொறுத்து மனித வாழ்வில் நிம்மதி வருவதில்லை. அவரவர்கள் வாழ்க்கையை வாழும் விதமும் அதை ஏற்றுக்கொள்ளும் விதமும் தான் அவர்களுக்கு நிம்மதியை தருது. நீயும் கொஞ்சம் பொறுமையாயிரு. கண்டிப்பா நடக்க வேண்டிய எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் உன் சாயப்பா உனக்காக நடத்தி கொடுப்பேன்.